கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். அன்பாவிலே, இந்த நாள் நம்ம தேவனுடைய குணத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார் என்று. ஆனால் நம்ம வசனங்களை படிச்சிருப்போம், அதை நம்ம கேட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய இருதயத்துல அந்த காரியங்களை நம்ம விசுவாசிக்க மாட்டோம். ஆனால் இங்க தாவீது பக்தன் சொல்றாரு, 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் நம்ம பார்க்கும் போதோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லப்படுது. இந்த தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது இயேசு கிறிஸ்து இன்னும் இந்த உலகத்துக்கு வரல. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு மரிக்கல அன்பாவில்லை. அதுக்கு முன்னாடியே தாவீது ஒரு விசுவாசத்தோட இந்த ஒரு வார்த்தையை இங்க சொல்றாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும், அதாவது ஈஸ்டும் அண்ட் வெஸ்டுக்கும் அவ்வளவு தூரமாக நம்ம பாவங்களை விலக்கினார் என்று ஒரு நம்பிக்கையோடும் ஒரு விசுவாசத்தோடும் இந்த வார்த்தைகளை கூறுறார் அன்பார்களே. இயேசு கிறிஸ்து வராத நாட்களுக்கு முன்பதாகவே தாவீது ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை இங்க சொல்றாருன்னா, இந்த புதிய உடன்படிக்கையில 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறைச்சிருக்கிறாரு. அந்த காரியங்களை நம்ம சிலர் விசுவாசிப்போம், சிலர் இல்ல நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மறைச்சிருக்காரு தான், ஆனா செய்யற தப்புகளை அவர் ஞாபகம் வச்சுக்கொள்ள இருப்பாருன்னு சொல்லி, அது மனிதனுடைய செயல் அன்பார்களே. ஏனென்றால் நம்ம சில செய்யற காரியங்கள் பிறருக்கு விரோதமாக அதை நம்ம மன்னிச்சுட்டு வாயில சொல்லுவோம். ஆனால் நம்ம இருதயத்துல அந்த காரியத்துக்கு நம்ம பகையை சாதிச்சு கொண்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய கேரக்டர் எப்படி தெரியுங்களா? ஒரு வாட்டி அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா, அதாவது இந்த சங்கீதத்துல கிழக்குக்கும் மேற்குக்கும் அவனுடைய பாவங்களை தூரமாக்கிட்டேன் என்று சொல்றாரு. அடுத்து ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எசேக்கியா ராஜா சொல்றாரு, ஆண்டவர் அவர் குணப்படுத்தின பிறகு என்னுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய முதுகு பின்னாடி அவர் போட்டுட்டாரு என்று சொல்றாரு. முதுகு பின்னாடி போட்டுறாருன்னா திரும்பி பாக்குறது அல்ல, கர்த்தர் சொன்ன வாக்க அவர் மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு என் பாவங்களை கணக்கு பார்க்கிறவர் அல்ல என்கிற அந்த ஒரு அருமையான ஒரு கருத்தை அங்க எசேக்கியா ராஜும் உணர்ந்திருக்கிறார் அன்பார்களே. ஆக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை மறிச்சது உண்மைதான் என்று நம்ம நினைப்போம். ஆனால் அது இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் இனி நினைப்பதில்லை. இதெல்லாம் யாருக்கு தெரியுங்களா? அவர் நம்முடைய பாவங்களை மறந்து அதை மன்னிச்சு மறந்தது யாருக்கு தெரியுங்களா? கண்டிப்பானவர் இயேசு கிறிஸ்து. எனக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில என்னுடைய தண்டனையும் என்னோட பாவத்துக்காகவும் என்னோட அக்கிரமத்துக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார் என்று அந்த வார்த்தை கன்ஃபஸ் பண்ணி இருதயத்தில் விசுவாசிக்க அவர்கள் தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் அடுத்து முதுக்கு பின்னாடி பாவத்தை போட்டார் சொன்னாங்க தாவீதும் சரி, அடுத்து எசேக்கியா சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி இந்த அருமையான சத்தியத்தை அவங்க பேசிக்கிறாங்க. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம செய்ய வேண்டியது, கண்டிப்பா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறந்துட்டாருங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பாவங்களை நினைக்க மாட்டார். அவள் மறுபடியும் எடுத்து அவள் கணக்கும் சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்துல கழுவப்பட்டுங்கிற அந்த காரியத்தை நம்ம விசுவாசிப்போம், நம்ம நம்புவோம் அன்பார்களே. ஆமென்.